இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி உயிர் உன்னால எத்தனை தடவை காப்பாத்தப்பட்டதுன்னு பாத்தியா? பொண்டாட்டிங்கிறவ பெத்த தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல அது உண்மைதான். நீ ஒருத்திதான் அவருக்கு மறுபிறவி கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆதி இல்லன்னா நீ இல்ல, நீ இல்லன்னா ஆதி இல்ல. உங்களை அந்த யமனாலேயே பிரிக்க முடியல. அப்போ அந்த மித்ராவால மட்டும் முடிஞ்சிருமா? நீ என்னதான் ஆதி வேண்டாம் வேண்டான்னு விட்டாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவரை இன்னும் உன்கிட்ட க்ளோஸ் ஆக்குது. இதுல இருந்து என்ன புரியுது? நீயே நினைச்சாலும் ஆதிய விட்டு உன்னால பிரிய முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாண்ட் அந்த மாதிரி. இது கடவுள் போட்டு முடிச்சு பாரதி. மித்ரா திலகான்னு இது யாராலையும் அவக்க முடியாது. யோசிச்சு பாரு, எப்பப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அப்ப யாரு உன் பக்கத்துல நிக்கிறா? என்ன ஆனாலும் பாத்துக்கிறேன் பாரதின்னு ஆதி தானே உன் துணையா நிக்கிறாரு. அப்போ அவர் தானே உன் லைஃப் பார்ட்னரு. ஊரே எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் தானே. ஆதி உன்னை தேடி ஓடி வராருல்ல. அப்படி தேடி வந்ததுனால்தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு. போடி லூசு. இந்த ஆக்சிடென்ட் உங்களை சேர்த்து வைக்கதான் நடந்திருக்கு. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. அம்மாடி பாரதி, துணைங்கிறது கட்டில்ல ஆரம்பிச்சு தொட்டில்ல முடிகிற உறவு இல்லம்மா. அது காலகாலத்துக்கு தொடர அழகான பந்தம். நீ ஆதி மேல உசிரையே வச்சிருக்க. அதனாலதான் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு இங்க வந்து உங்களுடைய காதலுக்கு ஆதாரமா ஆதி ஓ முன்னாடி நிக்கிறா. அப்போ அந்த காதலை இன்னும் நீ அழகாக்கத்தானே பாக்கணும். கடவுள் உனக்கு கொடுத்த கிஃப்டா ஆதி. அவரை எதுக்கு நீ மித்ராக்கு விட்டு கொடுக்கற? இதுக்கப்புறமும் நீ அவரை விட்டு போறது சரியில்லைன்னு கடவுள் உனக்கு வார்ன் பண்ணிருக்காரு. புத்தி உள்ள புள்ள பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த மனிதாபிமானம், நன்றி கடன் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஆதி கூட வாழறதுக்கான வழிய மட்டும் பாரு. மித்ராவை பத்தி யோசிக்க அவ அண்ணன் இருக்காரு. அதனால நீ இனிமே உன்னையும் உன்னோட குழந்தைங்கள பத்தி மட்டும் யோசி. உங்களுக்கு ஆதி தேவை பாரதி. ஒய்ஃப்ங்கிற இடத்துல இந்த பொண்ணு சைன் பண்ணிருக்கா. அப்புறம் ஏன் அவ ஃப்ரெண்ட் லைஃப விட்டுறாதன்னு இவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்போ இந்த பொண்ணோட மேரேஜ் லைஃப்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆதிக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல. நீங்க பேஷண்டோட ரிலேட்டிவ்? ஆமா. அவருக்கு என்னாச்சு? அவர் இப்ப நல்லா இருக்காருல்ல? இப்ப நல்லா இருக்காரு. ஆனா ஹாஸ்பிட்டல் வரும்போது ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாரு. ஹார்ட் பீட்டே இல்ல. ஐயோ கடவுளே, என்ன சொல்றீங்க? ஏய், என்ன பாக்குற? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் பொண்ணும் மாப்பிளையும் இனிமே உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க. இத பார், உன் பிள்ளைய தூக்கிட்டு வீட்டு பக்கம் வந்துடாத. அப்புறம் அவ்வளவுதான், உன் மரியாதை கட்டுன்னு சொல்லிட்டேன். ஐயோ அத்தை, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சரியான நேரத்துல முத்துலட்சுமி மேடம் இங்க வந்தாங்க. அவர் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவரை காப்பாத்திட்டாங்க. சிஸ்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் டாக்டர் முத்துலட்சுமியை பார்க்கலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க டாக்டர் மட்டும் கிடையாது. அவங்க ஹெல்த் மினிஸ்டர். அவங்க இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நானே சொல்றேன். தேங்க்ஸ் மேடம், என் ஆதிய காப்பாத்துறதுக்கு. அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நீ யாருமா? நான் தான் மேடம், அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இன்னைக்கு எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க இருந்துச்சு மேடம். அதுக்குள்ள அவர் குளத்துல தவறி விழுந்துட்டாரு. உங்களோட இந்த ஹெல்ப் நான் காலத்துக்கும் மறக்கவே மாட்டேன் மேடம். நீங்க என் வாழ்க்கையவே மீட்டு கொடுத்திருக்கீங்க. மீட்டு கொடுத்தது நான் இல்லம்மா, அது ஒரு காலே அந்த பொண்ணுதான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ மேனேஜ்மெண்ட் கால்ல விழுந்து கெஞ்சி இருக்கா. அவளோட உண்மையான கண்ணீர் தான் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சுது. அதனால நன்றி சொல்றதா இருந்தாலும் சரி, கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீ அவளுக்கு தான் கொடுக்கணும். என்ன இவ வந்து கட்டிக்க போறவன்னு சொல்றா. அவ பொண்டாட்டின்னு கையெழுத்து போடுறா. இதுல எது உண்மை?
நெப்போலியன், ஆதியை அட்மிட் பண்ணப்போ பொண்டாட்டிங்கிற இடத்துல பாரதி கையெழுத்து போட்டிருக்கா. ஆனா இப்போ புதுசா உள்ள வந்த பொண்ணு நான் தான் அவரை கட்டிக்க போறவன்னு சொல்றா. இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா மேடம், நானும் நோட் பண்ணேன். ஆனா அதுல யாரு உண்மையான ஒய்ஃப்னு தெரியல மேடம். நிஜம் எது டூப் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. கரெக்டான டைமுக்கு வந்து என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துட்ட. என்னது புருஷனா? ஆமா, மஞ்சத்தாலி கட்டினா மட்டும்தான் புருஷனா? ஆதிய நான் என்னைக்கும் மனசார என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். நான் அவருக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அடுத்தவ புருஷன் மேல அநியாயத்துக்கு பாசத்தை கொற்றியடி. மித்ரா, ஒரு பக்கம் உன்னை நினைச்சா பாவமா தான் இருக்கு. விட்டுடி, எங்க ஆதியை விட்டுரு. ஆதி வேணும்னா என் கழுத்துல தாலியை கட்டாம இருக்கலாம். ஆனா அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வாரு. நானும் அவரோட ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். நாங்க மேட் ஃபார் ஈச் அதர் கப்பலா தான் வாழ்றோம். ஃபைல் கொடுங்க. எனி இம்ப்ரூவ்மெண்ட்? மேடம், இப்போ அவருக்கு பிபி எல்லாமே நார்மலா இருக்கு மேடம். செக் பண்ணிட்டோம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த மெடிசின்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு மேடம். பென் ப்ளீஸ். அட்டெண்டர் யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வா. மேடம். பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் உள்ள வந்து பாருங்க. பாரதி, ஏன் நிக்கிற? டக்குன்னு உள்ள போ. நீ போ, உள்ள போய் ஆதிய பாரு. என்ன யோசிக்கிற? உள்ள போ. சிஸ்டர், நான் வரேன் சிஸ்டர். சரி வாங்க. ஆதி, ஆதி, ஆர் யூ ஆல் ரைட்? ஆதி, ஆதி, உங்களுக்கு ஏதாச்சும் நான் இருந்தா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. நீங்க எல்லாருக்காகவும் இருக்கீங்க. அத நான் தப்பு சொல்லல. ஆனா என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. எப்போ ஆதி எனக்கு உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க? யார் நீ? தொட்டெல்லாம் பேசுற. முதல்ல கையெடு.